எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 23 வந்து தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் வந்து முடிஞ்சுது. நேற்று ரிசல்ட்டும் வந்துருச்சு. இதில் வந்து அந்த 3 பேர் வந்து அந்த 4 முனை போட்டிகள் நடந்தது. அதில் வந்து 3 பேர் வந்து 3 பேரோட அதில் வந்து ஒருத்தர் டிவிகே அவங்க வந்து நல்லா லீடிங்கில் இருந்தாங்க. பட் பெரும்பான்மை மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. 107 107 108 அந்த இதில் தான் வந்து அவங்களுக்கு சீட்டு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 11 இது தேவைப்படுது இனியும் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அதனால் டிவிக்கே வேறு யார் கூட வந்து கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்களா என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு இனிமே தான் தெரிய வரும். அதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 வீக்ஸ் வந்து டைம் வேணும் அந்த மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கவர்னருக்கு எழுத போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும். நம்ம சிஎம் வந்து இன்றைக்கி ரிசைன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சிஎம் போஸ்ட் அந்த இதை விஜய் அவரோட டிவிகே பார்ட்டி வந்து எமர்ஜ் ஆகிருக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரூலிங் பார்ட்டி வந்து 74 சீட்ஸை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அப்போசிஷன் பார்ட்டி 53 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3 பார்ட்டிக்குமே வந்து எலிஜிபிள் ஆகணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 சீட்ஸ் தேவை மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கம்மியான வந்து தேவை வந்து நம்ம டிவிகேக்கு தான் இருக்குது. அதாவது 11 சீட்ஸ் தான் தேவைப்படுது. டிவிகேவோட ஓட் ஷேர் வந்து 34.9% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற பார்ட்டியை காட்டிலும் இது கொஞ்சம் நல்லாவே ஜாஸ்தி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 1957 டிஎம்கே அவங்க வந்து 14% வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவங்க வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. 27% ஓட் ஷேர் எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. அப்புறம் வந்து அவங்க 143 சீட்ஸு வந்து கண்டெஸ்ட் பண்ண இதில் வந்து 50 வந்து வின் பண்ணாங்க. எலக்டோரலில் வந்து 1977 வந்து அந்த இதையும் வந்து என்ட்ரியும் ஆனாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே எம்ஜிஆர் அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ண வந்து 200 சீட்டில் வந்து 130 வந்து அவருக்கு கிடச்சிது ஓட் ஷேர் 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நிறைய பிஎம்கே என்டிகே எம்என்எம் அப்புறம் வந்து டிஎம்கே அதெல்லாம் வந்து சிங்கிளான டிஜிட்டில் வந்து ஷேர் வந்து எடுத்தாங்க மேட் இன் எலெக்ஷனில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க நிறைய பேரோட அந்த வாக்குகளை வந்து எடுத்தாலும் மெஜாரிட்டிக்கு வந்து இனியும் கொஞ்சம் அந்த ஷார்ட் ஃபால் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது மேலே இப்போது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. ரூலிங் பார்ட்டி அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நாங்கள் அப்போசிஷனாக வந்து இருப்போம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அதர் பார்ட்டிஸோட சப்போர்ட்டை வந்து இல்லாமல் நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிகேக்கு வந்து என்ன பெஸ்ட்டு சான்ஸ் இருக்குது அப்படின்னா சப்போர்ட் ஆஃப் அதாவது இந்த ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்போசிஷன் பார்ட்டி ரெண்டுத்தோட அலியன்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இந்த கோயலிஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தடவையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதர் பார்ட்டிஸோடு வந்து இவங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டிவிக்கு அந்த அலியன்ஸ்க்கு 1996 ஃபஸ்ட்டு தடவையாக ஏஐடிஎம்கே பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூலிங் பார்ட்டியாகவும் இல்லை பிரின்சிபல் அப்போசிஷனாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலெக்ஷனை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்காங்க 1996 வந்து ஏஐடிஎம்கே வந்து 4 சீட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. டிஎம்கே வித் தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களோட 39 சீட்ஸ் வந்து வின் பண்ணி அப்போசிஷன் பார்ட்டி அந்த இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 2011 இதே மாதிரி வந்து ரூலிங் பார்ட்டிக்கு இந்த இது இருந்தது, இதை ஃபேஸ் பண்ணாங்க இந்த ப்ராப்ளத்துன்னு. அதாவது அப்போசிஷன் பார்ட்டி இப்போ இருக்கிறவங்களும் டிஎம்டிகே அவங்களும் வந்து ஆலி வச்சு அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அப்போசிஷன் பார்ட்டி ஆனாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
இந்த 50 வருஷத்தில் அந்த பைப்போலார் அந்த இது வந்து அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத வந்து புரட்டி போட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லப்படுது இந்த எலெக்ஷனு. எல்லாத்தையும் வந்து ஷேட்டர் பண்ணிடுச்சு டிராவிடியன் அந்த டியோபோலி அந்த இதை வந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இனிமே தான் வந்து அவங்க பொறுப்பு ஏற்றுப்பாங்க. அது வந்து அந்த கூட்டணி அமையணும். அதுக்கப்புறம் வந்து அவங்கக்குள்ளே என்ன வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் எப்போ பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க, அப்போசிஷன் பார்ட்டி யார் அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் தெரிய வரும். ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.